ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏசப்பா, உம்மையே நம்பி இருக்கிறோம் சாமி. நீங்க பரிசுத்த தெய்வம் சாமி. கடைசி காலத்துல ஆண்டவரே, உலக வாழ்க்கையின் முடிவின் போது நீங்க திரும்பி வரப்போறீங்கப்பா. நேரடியாக வானத்திலிருந்து வரப்போறீங்கப்பா. நீங்க வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி இந்த உலகத்துல புதிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. இந்த பூமி எங்கும் இருக்கிற எல்லா வித பொல்லாத ஆவிகளையும் நீங்க அழிச்சு போட்டு பரிசுத்தமா இந்த பூமியை உருவாக்க போறீங்கப்பா. அதுக்காக நாங்க நன்றி சொல்றோம் சாமி. அப்பா, நீங்க பரிசுத்த தெய்வம் சுவாமி. நாங்க பரிசுத்தமா இருக்கணும் நீங்க விரும்புறீங்கப்பா. அதே போல இந்த பூமியும் பரிசுத்தமா இருக்கணும் நீங்க விரும்புறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களை ஒப்படைக்கிறோம் சாமி. இந்த பூமியை நாங்க தான் சாத்தான் இடத்துல தொலைச்சோம் சுவாமி. மனிதர்களாகிய நாங்க தான் சாமி சாத்தான் இடத்துல தொலைச்சோம் சுவாமி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்க அதை மீட்டு உம்மிடத்தில் தர விரும்புகிறோம். உங்க வல்லமையினால, உம்முடைய பெயரால இந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து யுத்தம் செய்து நாங்கள் இந்த பூமியை உங்ககிட்ட மீட்டு தர்றோம் சாமி. நீங்க காப்பாத்துங்க சாமி. 1000 வருட அரசாட்சியில பரிசுத்தமா இந்த பூமியை மாத்த போறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பொழுது உம்முடைய ராஜ்யத்துல நாங்களும் இருக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. 1000 வருட அரசாட்சியில நாங்க உங்க கூட இருக்கணும்ப்பா. நீங்க செய்யறதையெல்லாம் பார்க்கணுமப்பா. நிரந்தரமா, நித்திய நித்தியமா உங்க கூட நாங்க வாழணும் சாமி. அதற்கு நாங்க மிகவும் ஆசையா இருக்கிறோம் சாமி. இந்த உலகத்துல இன்ப துன்பம் எது வந்தாலும் வரட்டும் சாமி. அது எல்லாம் கொஞ்ச காலம்தான் சாமி. உங்க கூட தான் வந்திருக்க போறோம் சாமி. நிரந்தரமா மரணமே இல்லாத வாழ்க்கை வாழ போறோம்ப்பா. அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சாமி. நாங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது சாமி. நாங்க இங்கேயே சுத்திகரிக்கப்படணும். இந்த பூமியில நாங்க சுத்திகரிக்கப்பட்டு உங்ககிட்ட பரிசுத்தமா மாறி அங்க வந்துரணும் சாமி. அத நாங்க மனப்பூர்வமா விரும்புறோம். அதுக்கு எங்களை நாங்க ஒப்படைக்கிறோம் சாமி. உம்மிடத்துல நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்ளும். பொல்லாத அக்கினி கடலுக்கு எங்களை காப்பாற்றும். பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். இவ்வுலக வாழ்க்கையிலேயும் நிம்மதியும் சமாதானமுமாக சந்தோஷமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலும் வந்து சேர்ந்து நிரந்தர நிம்மதியை பெற்றுக் கொள்ளும்படியாக கிருபை செய்யும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.